நல்ல மழை பெய்யும் போது ஏசியில் போய் உட்காந்து அப்படி ஒரு ஐஸை சாப்பிடணும் அவ்வளோ சூப்பர் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வெளியே தள்ளுறதே ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மூக்குலேருந்து ஒழுவுறதுக்கே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஐயோ மூக்குலேருந்து ஒழுவுது வரக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். 10 வருஷம் 20 வருஷமாக தோல் ப்ராப்ளம் இருக்குன்றத சாதாரணமாக சொல்லுவாங்க. அந்த நோயோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 10-20 வருஷமாக அவங்க உடம்புல பிராணம் சரியா இல்லை அப்படின்றது பேசுகிற மொழி தான். வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா நம்மளுக்கு பிராணன் காற்று ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பாடு தண்ணி இது இல்லைன்னா கூட நம்ம வருஷக்கணக்கில் உயிர் வாழலாம். ஆனால் ஒருத்தருக்கு மூச்சு காற்று இல்லை அப்படின்னா அவர் உயிர் வாழ்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த மூச்சு காற்றோட முதல் ட்ராக் அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். போன விலியத்தில் நம்ம உடல் உறுப்புகளுக்கு தேவையான எனர்ஜி, அதாவது சாப்பிட்ட உணவு ஜீர்ணிக்கிறதுக்கு முதல் ட்ராக் நம்மளுடைய வாய், அதில் முக்கியமானது நம்மளுடைய பல்லு, நாக்கு, எச்சை பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இந்த விலியத்தில் நம்ம பிராணன் உடல் முழுவதும் சுற்றி வரணும்னா அதுக்கு முதல் ட்ராக் நம்மளுடைய மூக்கு மற்றும் நம்மளுடைய தோல். தோலும் சுவாசிக்குமா அப்படின்னா ஆம். தோலில் நிறைய நோய் வச்சுருக்காங்க. இது ஸ்கின் ப்ராப்ளம், இவங்களுக்கு வந்து இசிமா வந்திருக்கு, இவங்களுக்கு வந்து ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், இவங்களுக்கு வந்து ஆன்டி அலர்ஜி ஸ்கின்னு, இப்படிலாம் நம்ம நிறைய பேர் வச்சுருப்போம். அப்போ பிராணன் சரியாக இல்லை அப்படின்றத அவங்க உடம்பு நம்மகிட்ட பேசுகிற மொழி தான். யாருக்கெல்லாம் தோல் ப்ராப்ளம் வருஷக்கணக்கில் இருக்கோ, எனக்கு 10 வருஷம் 20 வருஷமாக தோல் ப்ராப்ளம் இருக்குன்றத சாதாரணமாக சொல்லுவாங்க. அந்த நோயோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க 10-20 வருஷமாக அவங்க உடம்புல பிராணன் சரியாக இல்லை அப்படின்றது பேசுகிற மொழி தான். அதை சரி பண்ணிங்கனாவே நம்ம தோள்கள் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் வரும். அப்போ முதல் ட்ராக் நம்மளுடைய மூக்கு, இரண்டாவது நம்மளுடைய தோல். இந்த இரண்டும் நல்லா இருந்ததுன்னா நம்ம உடம்புல பிராணன் பர்ஃபெக்டாக சுற்றிட்டு வரும். நம்ம இந்த விலியத்தில் மூக்கை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அடுத்த விலியத்தில் தோலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம மூக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மூக்கு வந்து 2 ஓட்டையாக இருக்கும். இந்த 2 ஓட்டையும் நல்லா ஜாயின் பண்ணுறது செப்டம் அப்படின்ற பகுதி தான். நேசல் செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செப்டம் பகுதியில், அதாவது நம்மளுக்கு மூக்கு நீட்டாக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து மூக்கு கொஞ்சம் பெண்டாக இருக்கலாம், கொஞ்சம் வளைஞ்சிருக்கலாம். இது பிறவிலேருந்து ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலர் வந்து ஏதாவது அடிபட்டதுனால அந்த மூக்கு வளைஞ்சிட்ருக்கலாம். நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, சின்ன வயசுலலாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒரு 25-30 வயசுக்கு மேலே எனக்கு கூட தெரியல, எனக்கு கூட இருக்கிறவங்க என்ன மூக்கு பெண்டாயிருக்கான்னு எனக்கு கேட்டதுனால நான் செக் பண்ணேன். அப்போ தான் எனக்கே மூக்கு பெண்டானதே எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி இருந்த மாதிரியே தெரியல, திடீர்னு தான் எனக்கு பெண்டாயிருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் சின்ன வயசுலேருந்தே அந்த ஸ்பெக்டம் பகுதி ரொம்ப ஹீட் ஆகிருக்குன்னு உடம்பு பேசுகிற மொழி தான். நிறைய பேர் கவனிச்சு பாருங்கள், அதாவது ஒரு 30 வயசு இல்லை 25 வயசுக்கு மேலே மூக்கு பெண்டாகுது, அதாவது டீவியேட்டட் செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் டீவியேட்டட் செப்டம். இந்த மாதிரி மூக்கு பெண்டாயிருக்கு அப்படின்னா, அதாவது சின்ன வயசில் நல்லா இருந்தது, எனக்கு அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி பெண்டாயிருக்குன்னா அவங்களாம் சின்ன வயசில் ஒரு 13-12 வயசுலலாம் அவங்க மூக்குலேருந்து பிளட் வந்திருக்கலாம். விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு மூக்குலேருந்து ரத்தம் வந்திருக்கும். இல்லை குனிஞ்சிருப்பாங்க, மூக்குலேருந்து ரத்தம் ஊற்றிருக்கும். தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, மூக்குலேருந்து ரத்தம் வந்திருக்கும். அவங்கள அறியாமலே வந்திருக்கும். இது ஏன் வருது அப்படின்னா அந்த செப்டம் பகுதி வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஹீட் ஆகிருக்குன்னு பேசுகிற மொழி தான். ஓவராக உஷ்ணம் ஆகும்பொழுது அந்த இடத்துல ரத்த கசிவு வரும். அப்போ நம்ம உடம்ப அந்த அதாவது மூக்கையே நம்ம கதகதப்பாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம எப்போவுமே சொல்லியிருப்போம், உள்ளுறுப்பு கதகதப்பு மட்டுமே நம்ம உடம்ப ஆரோக்கியத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கும். எல்லா உறுப்புமே கதகதப்பை தான் விரும்புது. அப்போ அளவுக்கு அதிகமாக உஷ்ணம் ஆகும்போது தான் ரத்தம் வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரத்தம் ஏன் வருதுன்னு தெரியாது. ரத்தம் வருதா உடனே மேலே தூக்கி பார்த்துக்கோங்க, சரியாயிடும். ரத்தம் வரும்போது அந்த டைமில் ஒரு தொடச்சி அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். திருப்பி அது எப்போ வருதோ திருப்பி அது அவ்வளோதான். ஏன்னா வாழ்க்கை முறையை மாற்ற போகிறதே கிடையாது. நீங்கள் சின்ன வயசில் இதுக்கு வாழ்க்கை முறை மாறாமல் அந்த ரத்தம் வரும்போது சும்மா அந்த டைம் டெம்பரரி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நாளடைவில், அதாவது பெரிய ஆள் ஆகும்போது உங்களுக்கு மூக்கு வந்து பெண்டாகவும் வாய்ப்பு இருக்குது. அதுவே லைட்டாக பெண்ட் ஆகிருந்தால் பெரிய தொந்தரவு இல்லை. ரொம்ப பெண்ட் ஆகிடுச்சு, அந்த செப்டம் பகுதி ரொம்ப பெண்ட் ஆகிடுச்சுன்னா ஈவன் ஒரு நாசிலேயே வந்து அடைக்க வாய்ப்பு இருக்குது. இதனால் மூச்சு படுறதுக்கு சிரமமாகும். அந்த டைமில் தான் ஆப்ரேஷனே ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தருக்கு மூச்சு முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பெக்டம் பகுதி வந்து வளைஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒரே நாளில் வளையாது. இந்த மாதிரி உடம்பு பேசும்பொழுது நம்ம அதை இயற்கை சார்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது அந்த வளைவை சரி பண்ணிடலாம் இயற்கையாகவே. ஆனால் நமக்கு தெரியாமல் உடம்பை ஹீட்டாகவே வைக்கும்போது சூடு அதிகமாக அங்கே இருக்க அந்த செப்டம் பகுதி வந்து அப்படியே பெண்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் உடம்பை எப்போவுமே கதகதப்பாக வச்சுக்க சொல்கிறதே. ஸோ அந்த ஸ்பெக்டம் பகுதி தான் இந்த இரு துவாரத்தையும் சென்டர் பகுதியை அவங்க தான்.
அடுத்தது இந்த மேல் மூக்கில் இந்த பகுதி வந்து நம்மளுடைய போன் எலும்பால் ஆனது. அதற்கு கீழே அதாவது நேசல் கேவிட்டி வெஸ்டிபுலர் ரீஜன் சொல்லுவாங்க. இந்த பகுதி வந்து ஒரு குருத்து எலும்பால் ஆனது, கார்டிலேஜ் போன். அதனால தான் இந்த மூக்கை நம்ம எப்படி வேணாலும் இப்படி கொஞ்சம் லைட்டாக வளைக்கலாம். ஏன்னா இது வந்து லைட்டாக ஒரு மெல்லிய ஜவ்வால் ஆன எலும்பால் ஆனது. மேலே இருக்கிறது அப்படி கிடையாது, எலும்பால் ஆனது. இந்த ஃபஸ்ட்டு இந்த 2 ஹோல்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் வெஸ்டிபுலர் ரீஜன். அதாவது அந்த இடத்துல தான் முடி இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அந்த முடி எதுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம வெளியேருந்து வர காற்றை சுவாசிக்கும் பொழுது அதில் டஸ்ட்டு ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வேலையை அங்கே தான் அந்த முடி தான் வேலை பண்ணுது. அந்த வெஸ்டிபுலர் ரீஜனில் இருக்க முடி தான் நம்ம ஃபஸ்ட்டு வெளியேருந்து காற்று இருக்கும்போது அதில் டஸ்ட் எதாக இருந்தால் ஃபஸ்ட்டு அது ஃபில்ட்ரேட் பண்ணுது. அடுத்தது அந்த காற்று உள்ளே போகும் பொழுது நேசல் கேவிட்டி, அதாவது ப்ரீத்திங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரீத்திங் ஏரியாவில் தான் மியூக்கஸ் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த மியூக்கஸ் எப்படி இருக்குன்னா ஒருவித ஈரத்தன்மையிலே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு கதகதப்பை மெயின்டைன் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் நம்ம இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே உள்ளே போகுது, அந்த முடியும் தாண்டி உள்ளே போகுது அப்படின்னா அந்த இருக்க அந்த ஈரத்தன்மை என்ன ஒன்றா அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிவிட்டு கவனிச்சிருப்பீங்க, நான் வந்து ஒரு நடந்து போய்கிட்டே இருந்தேன், அங்கே வந்து ஒரு கட்டை இழைச்சிக்கிட்டு இருந்தாங்க, அதை தாண்டி போகும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மூக்கில் நெடி வந்தது. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வீட்டில் வந்து மூஞ்செல்லாம் கழுவும் போது மூக்கில் அப்படி எடுத்தீங்கன்னா அந்த கட்டை பிசுறுலாம் வரும். அதாவது இந்த நம்ம என்ன எதை தாண்டி நம்ம நடக்கும் பொழுது எந்த சுவாசித்தோமோ அதனுடைய பிசுறுலாம் வரும், நுரையீரலுக்குள்ளே போகாது. ஏன்னா அந்த மியூக்கஸ் பகுதி வந்து அந்த இடத்துல ஈரத்தன்மையாக்கி நம்ம மூக்கு வழியாக ஒழுவ ஆரம்பிக்கும். நிறைய குட்டி பசங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா ரோட்டில் விளையாடுற பசங்க அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மூக்கில் வந்து ஒழுவுறது கருப்பாலாம் ஒழுவும். ஏன்னா நம்ம அந்த சுவாசம் அந்த காற்றில் அந்த கருப்பு உள்ள பிசுறுகள் எல்லாமே அந்த மூக்கு வழியாக போனோன்னா அந்த மியூக்கஸ் சப்ஸ்டன்ஸ் அப்சர்வ் பண்ணி அதை வெளியே தள்ளுது. அந்த வெளியே தள்ளுறதே ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மூக்குலேருந்து ஒழுவுறதுக்கே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஐயோ மூக்குலேருந்து ஒழுவுது, வரக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு வேளை நீங்கள் வரக்கூடாதுன்னு நிறுத்துனீங்கன்னா அந்த உள்ள இருப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கருப்பாகவே ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு இம்ப்யூர் பார்ட்டிக்கல் இருக்குது, மூக்குலேருந்து அந்த மியூக்கஸ் மெம்பரேன் அதை அப்சர்வ் பண்ணி வெளியே அனுப்புது. நம்ம தான் பார்த்தவன விட மாட்டோமே. ஒரு மருத்துவம் எடுக்கிறீங்கன்னா அந்த கருப்பு சப்ஸ்டன்ஸ் உள்ளே போய் தேங்க ஆரம்பிக்கும், அல்லது அந்த மியூக்கஸ் பகுதியிலே தங்க ஆரம்பிக்கும். இதுதான் நாளடைவில் பெரிய நோயாக வரலாம், ஈவன் சைனஸ் வரலாம். இல்லை எனக்கு இந்த இடம்லாம் வீங்கி போச்சுன்னா சொல்லுவாங்க, வீங்கி போச்சு ஏன்னு தெரியாமல் அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பண்ணுற சின்ன தவறு பெரிய நோயை விளைவிக்குது. ஆனால் நம்ம அது தெரியறதில்லை, நம்ம பண்ணுற தப்பு தான்றதே தெரியாமல் அதுக்கான வைத்தியம் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அந்த ஒரு ஹெல்ப்பை வந்து அந்த மியூக்கஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை தாண்டி தான் ஆக்சிஜன் நம்ம நுரையீரலுக்கு போகும். நம்ம இழுக்கிறதுல ஒன்லி ஆக்சிஜன் மட்டும் எடுக்க மாட்டோம், நிறைய விஷயம் அப்சர்வ் அதை இன்ஹேல் பண்ணும். நம்ம இப்போ மூச்சு இழுக்கிறோம், இந்த பக்கத்தில் ஒரு பிரியாணி வச்சுருக்காங்கன்னா அந்த வாசனையும் உள்ளே போகும், இந்த பக்கத்தில் வந்து ஆக்சிஜனும் போகும், ஒரு பக்கத்தில் வந்து டஸ்ட்டு குப்பை இம்ப்யூரிட்டிஸ் இது எல்லாமே ஒரே செகண்டில் தான் உள்ளே போகுது. இதில் முடியில் ஃபில்டர் ஆகும், அதை தாண்டி உள்ளே போகிறது ஆக்சிஜன் மட்டும் நுரையீரலுக்கு அனுப்பிடும். அப்போ நம்ம பிரியாணியிலேருந்து ஒரு வாசனை வரும், அது வந்து ஒரு வேதிப்பொருள், ஒரு கெமிக்கல் மாலிகுல்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த வேதிப்பொருள் உள்ளே போன உடனே மூக்கிலேயே ஆல்ஃபேக்டரி எபித்தீலியம் அப்படின்ற ஒரு செல்ஸ் இருக்கும், அதுதான் ஸ்மெல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னா ஒரு ப்ரஷ்ஷு மாதிரி தான் இருக்கும், நம்ம பல் விளக்குற ப்ரஷ் மாதிரி தான் இருக்கும், நீட்டாக ப்ரஷ் இருக்கும். அந்த ப்ரஷ் எப்படி இந்த நார்கள் இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஆல்ஃபேக்டரி எபித்தீலியம் வந்து இருக்கும். அந்த மாதிரி முடி மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கும். நம்ம இங்கேருந்து நம்ம எடுக்கிற ஒரு பிரியாணி வாசனை, ஒரு சாம்பார் வாசனை, இல்லை நம்ம ஒரு ஸ்வீட்டோட வாசனை அது உள்ளே போன உடனே அந்த செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதை அப்சர்வ் பண்ணிட்டு ஆல்ஃபேக்டரி பல்பு கிட்ட, அதாவது அந்த ப்ரஷ்ஷோட நாரில் தான் அந்த வாசனை இருக்குது, அந்த ப்ரஷ்ஷு கிட்ட சிக்னல் போகும். அந்த சிக்னலை வாங்கி மூளைக்கு அனுப்புது. அந்த ஆல்ஃபேக்டரி பல்ப் வந்து மூளைக்கு அனுப்புது கமாண்டாக. இந்த கமாண்டு எங்கே பதிவாடுதுன்னா அமிக்லிடா அப்படின்ற இடத்துல பதிவாகும். இந்த ஸ்மெல் வந்து பிரியாணி, இந்த ஸ்மெல் வந்து குலோப் ஜாமுன், இந்த ஸ்மெல் வந்து சாம்பார் அப்படின்றத பதிவாகும். நம்ம நாளடைவில் இந்த வாசனை வந்த உடனே உங்கள் வீட்டில் சாம்பார் தானே அப்படின்னு கேட்கறதுக்கு காரணம் அந்த அமிக்லாட சேவ் ஆகிறது தான். இதில் பல பேருக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு ஒரு வாசனையும் தெரியல, நான் எங்கள் வீட்டில் சாம்பார் தாளித்தேன், எங்கள் வீட்டில் ரசம் தாளித்தேன், எனக்கு ஒரு வாசனையுமே எனக்கு தெரியல. காரணம் அந்த ஆல்ஃபேக்டரி எபித்தீலியம் ஹேர் செல்ஸ், அதாவது ஸ்மெல் செல்ஸ் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். அப்போ அது டேமேஜாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த இடத்துல கதகதப்பு மிஸ் ஆகிருக்கு, அவ்வளோதான். சரிங்க, எங்கள் வீட்டில் வந்து ஒரு 13 வயசு பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி அப்பப்போ பிளட் வருது, நான் இப்போ வந்து அந்த கதகதப்பாக வச்சுக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா, வாரத்தில் 2 வேளை, ரொம்ப வெயில் அடிக்குதுன்னா கம்பல்சரி வாரத்தில் 2 வேளை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி நல்லா ஊற விட்டு குளிக்க வைங்க.
இல்லைங்க ரொம்ப கிளைமேட் ரொம்ப இதுவாக இருக்குது, க்ளவுடியாக இருக்குது அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு குளிங்க. இது இல்லாமல் அப்பப்போ பசங்களுக்கு பழையது கஞ்சி கொடுக்க வைங்க. நைட்டு சீக்கிரம் தூங்க வைங்க. இதெல்லாம் சின்ன டெக்னிக் பண்ணும்போது அந்த இடம் கதகதப்பாகும்பொழுது அந்த ப்ளீடிங் வருது 100% கிளியர் ஆகும். ஏன்னா நான் அந்த மாதிரியே ஒரு 3-4 பேஷண்ட் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் 12 வயசு 13 வயசு அப்பப்போ வருதுங்க, மாதத்துக்கு ஒரு தடவை வரும். வரும்போது வேறு வலி எடுக்குது அப்படின்வாங்க. ஏன்னா இந்த இடத்துல ஓவர் ஹீட்டில் தான் ரத்தம் வருது. அப்போ ஹீட் ஆகும்போது அந்த இடம் லைட்டாக புண்ணாகும். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க பிளட்டு வர்றதில்லை. அப்படியும் மீறி வந்தாலும் அந்த பெயின் இருக்கிறதில்ல. அதையும் மீறினா முன்னாடி மாதம் வந்தது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை வரும். அதுக்கப்புறம் நாளடைவில் அது அப்படி வராமே போயிடும். இப்போ பண்ணுற இந்த விஷயம், அதாவது உடம்ப கதகதப்பாக வைக்கிறது, இப்போக்கு மட்டும் அது பயன்படாது. நாளடைவில் உள் உறுப்புகளே ஆரோக்கியமாக வச்சுக்கும். இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு எண்ணெய் தேய்ச்சலாம் குளிச்சுடுவாங்க, எனக்கு சைனஸ் இருக்குது, அதுதான் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சைனஸ்னால் என்ன? அப்போ அந்த இடத்துல ஈரம் கோர்த்து போயிருக்கு. மெயினாக எப்போல்லாம் சைனஸ் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலையில் தண்ணி ஊற்றினேன், இல்லை நான் ஒரு குளிர் இடத்துக்கு போயிட்டு வந்தேன், இல்லை ரொம்ப நேரம் ஏசியில் இருந்துட்டேன். ஏற்கனவே அந்த மியூக்கஸ் மெம்பரேன் ஒரு வித ஈரத்தன்மையாக இருக்கும். அப்போ இன்னும் நீங்கள் மழையில் இதெல்லாம் நடக்கும்போது இன்னும் அந்த இடத்துல ஈரமாயிட்டு இருக்கும். ஸோ அப்போ உங்கள் உள்ளுறுப்பு ஓவராக உஷ்ணமாக இருக்குது அப்படின்றது பேசணும். உள்ளுறுப்பு ஓவராக உஷ்ணமாக இருக்கும்போது வெளியே நம்மளுக்கு பாடி எப்படி இருக்குன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அப்போ ஏற்கனவே நம்ம இந்த மியூக்கஸும் சில்லுன்னு இருக்கும், வெளியே தோலும் ஓவராக கூலிங் இருக்குது. நீங்கள் இதில் தண்ணி ஊற்றினோடனே இன்னும் அது கூலிங் அதிகமாகிடுது. அப்போ என்ன பண்ணலாம்னா உள்ளுறுப்பை குளுமைப்படுத்தணும், அவ்வளோதான். உள்ளுறுப்பை குளுமைப்படுத்தும் போது வெளியே தோலானது ஒரு வித கதகதப்பாகும். அப்படி ஆகும் பொழுது நம்மளுக்கு அங்கே இருக்க அந்த மியூக்கஸ் மெம்பரேன் ஒரு மீடியமாக இருக்கும். நீங்கள் அந்த தலைக்கு தண்ணி ஊற்றினாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்காது. அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உள்ளுறுப்பை எப்படி கதகதப்பாக வச்சுக்கலாம்? நிறைய நீர் ஆகாரங்களை எடுங்க. இதெல்லாம் எடுக்கும் பொழுது கம்பல்சரி நீர் ஆகாரம்னா அது ஜூஸாக இருக்கலாம், பழங்கள், காய்கறிகள், சூப்பு, எது சாப்பிட்டாலும் நீர் ஆகாரமாக எடுத்துக்கலாம். இப்படிலாம் எடுக்கும் பொழுது அவங்க உள்ளுறுப்பு கொஞ்சம் சூடு கம்மியாகும் பொழுது வெளியே ஆட்டோமேட்டிக்காக தோல் கொஞ்சம் சூடாக ஆரம்பிக்கும். அப்படி ஆகும் பொழுது நீங்கள் தலைக்கு தண்ணி ஊற்றினாலும் சரி, அல்லது நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறவங்க, இல்லை நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐஸ் க்யூப்ஸை வச்சு தேய்ங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணலாம்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் யார் தேய்க்கணுன்றது ரொம்ப முக்கியம். எல்லாருமே தேய்ச்சிங்கன்னா பல பேருக்கு தொந்தரவு கொடுத்துரும். உங்கள் தோலே எப்போவுமே ரொம்ப ஒரு ஈரத்தன்மையை கோர்த்துட்டு இருக்குன்னா நீங்களாம் ஐஸ் க்யூப் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைனஸ் பிடிச்சிக்கும். அதாவது மியூக்கஸ் மெம்பரேன் இன்னும் ரொம்ப ஈரத்தன்மை கொடுத்துரும். இன்னொன்று காதுன்ற விஷயத்த சொல்லியிருப்பேன், இக்வேஷன் டியூப் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த டியூப் எதுக்குன்னா உள்ளே இருக்குது, அதாவது காதில் காற்று எக்ஸஸாக இருந்தால் அது வெளியேறும். அந்த வெளியேறது எந்த ட்ராக் மூலியமாக தான்? நம்ம மூக்கு ட்ராக் வழியாக தான் வெளியேறும். அப்போ காதுலேயே ஈரத்தன்மை அதிகமாக இருந்தால் அது வெளியே வர காற்று சில்லுன்னு வரும், அதனாலேயும் மூக்கு வலிக்கும். ஓகே, நம்ம மூக்கில் மட்டும்தான் காற்று இழுக்கிறோமோ அப்படின்னா நம்ம சாப்பிட்றோம், ஏதோ ஒரு விஷயத்த சாப்பிடும் போதே நம்மளுக்கு அந்த வாசனை மூக்கு வழியாக தெரியுது. அதுக்கு காரணம் சாப்பிடும் பொழுதும் அதனுடைய காற்றும் நம்மளுடைய அந்த நேசல் கேவிட்டின்ற பகுதிக்கு தான் வருது. பாருங்க, நம்ம சாப்பிட்றோம், ஆனால் அதனுடைய சாப்பிட்ற காற்றும் நம்மளுடைய மூக்கு பகுதியான நேசல் கேவிட்டிக்கு வருது. அந்த அதாவது ஸ்மெல் செல்ஸ் மூலயமா நம்மளுடைய மூளைக்கு கமாண்ட் போகுது. அதே மாதிரி மூக்கில் நுகரும் பொழுதும் அந்த நேசல் கேவிட்டி அந்த ஆல்ஃபேக்டரி எபித்தீலியம் மூலயமா நம்மளுக்கு ஸ்மெல் செல்ஸ் மூலயமா நம்மளுக்கு மூளை நரம்புக்கு போகுது. அதே மாதிரி காதுலேருந்து வர்ற எக்ஸஸான காற்று நம்மளுடைய மூக்கு வழியாக நேசல் கேவிட்டி வழியாக தான் தேவையில்லாது வெளியேறிக்கிட்டே இருக்குது, மூக்கில் வெளியேறிக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் எதர்ச்சியாக ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துலலாம் கதகதப்பாக இருந்தால் நீங்கள் எனக்கு இங்கே மூக்கு வீங்குது, இங்கே தாடை வீங்குது, இங்கே காது பக்கம் வீங்குது, இந்த விஷயம்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் எனக்கு அப்பப்போ எனக்கு இங்கே வீங்கிக்கிட்டே இருக்குங்க, அப்பப்போ எனக்கு இங்கே வீங்கிக்கும், இல்லை எனக்கு இந்த பக்கம் வீங்கும், ஒரு சிலருக்கு இங்கே வீங்குன்னுவாங்க, ஒரு சிலர் இங்கே வீங்குதுன்னுவாங்க. இதெல்லாம் முக்கிய காரணம் எல்லா விதமான காற்று ட்ராக்குமே நேசல் கேவிட்டியை தாண்டி தான் வெளியே வரும். ஸோ அப்போ எந்தெந்த உறுப்பு இப்போ வாய் உள்ளே ஓவராக குளுமை சீதளம் பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா அப்போ அது மூலயமா வெளியே வர அந்த காற்று மூக்கை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை காதில் ஓவராக சீதளம் இருக்குன்னா அங்கேருந்து எக்ஸஸான ஏர் ப்ரெஷர் வெளியே வரும்பொழுது வரும்பொழுதும் நம்மளுடைய நேசல் கேவிட்டியில் ஓவராக சில்லுன்னு ஆயிடுச்சுன்னா அங்கேயும் ப்ராப்ளம் வரும். ஆனால் நம்ம மூக்கில் இங்கே வீங்கிடுச்சுன்னா இங்கே மூக்கு மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எதனால் வீங்குது? மூக்குலேயே, அதாவது அந்த நேசல் கேவிட்டியே குளுமையாக இருக்கா, இல்லை காது குளுமையாக இருந்தனால இங்கே பாதிக்குதா? நிறைய கவனிச்சிருப்பீங்க, இங்கே வலிக்கிறது அப்படியே காது நரம்பு வலிக்க எனக்கு வலிக்குது நல்லா தெரியுதுன்னு, இங்கே வலிக்குதுங்க, இங்கே வலிக்கிறது காது நரம்பு வலிக்குது, இல்லை இங்கே வலிக்கிறது அப்படியே எங்கள் மூக்கு கிட்ட வரைக்கும் வலிக்குதுன்னு நல்லா தெரியுது. அப்போ இந்த ட்ராக் தான் உங்களுக்கு பாதிப்பாக இருக்குது. அப்போ அது பாதிப்பாக இருக்குன்னா அங்கே ஓவராக குளுமையாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல ஒரு கதகதப்பு கொடுக்கணும். அப்போ அந்த டைமில் இப்போ இங்கெல்லாம் வலிக்குது, நல்லா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு நல்லா ஒத்தலம் கொடுங்க. இதெல்லாம் கொடுக்கும்போது படிப்படியாக அதுலேருந்து வெளியேறலாம். ஸோ நம்ம இருக்கிற காற்று
மூக்கு வழியாக போகுது. மூக்குலேருந்து அந்த ஸ்மெல் செல்ஸ் மூலயமா நம்ம என்ன சுவாசிக்கிறோமோ அதை மூளையில் கமாண்டில் பதிவு பண்ணிக்குது. ஆக்சிஜன் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டு வெளியே வருது. இன்னும் சொல்ல போனோம்னா அந்த மியூக்கஸ் மெம்பரேன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதுதான் வந்து ஈரத்தன்மை. அதுலேயே நிறைய ரத்த நாளங்கள் இருக்கும். இதனால தான் ஓவர் ஹீட் ஆகும்போது மூக்குலேருந்து ரத்தம் வர்றது. ஏன்னா மூக்குலேருந்து ரத்தம் வருதுன்னா எங்கேருந்து வருதுன்னா நிறைய ரத்த நாளங்கள் பின்னி பிணைஞ்சிருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஆல்ஃபேக்டரி எபிதீலியம், அதாவது ஸ்மெல் செல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1 ட்ரில்லியன் ஸ்மெல் செல்ஸ் வந்து இருக்கும். 1 ட்ரில்லியன், 1 மில்லியன்ல அதையும் தாண்டி 1 ட்ரில்லியன். அந்த அளவுக்கு நம்ம மூக்கு நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதை மீறி ஏதாவது உள்ளே போகுச்சுன்னா மூளையில் கமாண்ட் போயிட்டு இது அதுதான் நம்ம இப்போ ஒரு தீஞ்சி போனதை பார்த்தோன்னா மூக்கு மூடிக்கிறோம். ஒரு பேட் ஸ்மெல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்மெல் செல்ஸ் மூளை கமாண்ட் பண்ணி உடனே மூக்கை மூடிக்கிறோம். அந்த இடத்துக்கு நம்ம போக மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த இடத்த வந்து வெளியேறிடும். இது எல்லாமே நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஏதாவது குறைபாடு வருதுன்னா அதற்கு முக்கிய காரணம் நம்ம அந்த உடம்புக்கு தேவையான கதகதப்பை கொடுக்கல அப்படின்றது தான் முக்கியம். கிளைமேட் சேஞ்சால் ஒரு வேளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல மழை பெய்யுது, அந்த டைமில் என் உடம்புல வந்து கதகதப்பு மிஸ் ஆகுதுன்னா அந்த கதகதப்பு மிஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் நம்ம அந்த டைமில் எடுத்துக்கிற உணவை பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல மழை ஜோன் பெய்யுதுன்னா அப்போ தான் ஐஸு சாப்பிடணும்னு சாப்பிட்றோம். எல்லாம் வந்து ஒரு ஸ்டைல் எல்லாம் ஒரு அப்டேட் ஆகிடுச்சு. நல்ல மழை பெய்யுது ஐஸ் சாப்பிடும், நல்ல ஃப்ரிட்ஜில் தான் நான் தண்ணி குடிப்பேன் அப்படின்னு ஸ்டைலுக்கு வேறு குடிக்கிறோம். இதெல்லாம் சாப்பிடும் போது என்ன ஆகும், ஏற்கனவே கிளைமேட் சேஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கே உடம்பு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி தவறான உணவு கொடுக்கும்போது உடம்பு இன்னும் டோட்டலாக அப்செட் பண்ணிடுது. எனக்கு நல்ல மழை பெய்யும் போது ஏசியில் போய் உட்காந்து அப்படி ஒரு ஐஸை சாப்பிடணும் அவ்வளோ சூப்பர் அப்படின்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். ஃபீல் பண்ணுறது ஒன்றும் இல்லை, உங்கள் உடம்பு டோட்டலாக இப்போ தெரியாது. போக போக அந்த கதகதப்பு மிஸ் ஆகும்போது நாளைக்கு பெரிய நோய் இருந்து வெயிட் பண்ணும். ஆனால் நம்ம இப்போ பண்ணுற சின்ன தவறு தான் நாளைக்கு பெரிய நோய்க்கு காரணன்றதே தெரியாமல் போயிடும். அடுத்த வெளியத்தில் தோலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நன்றி.